பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் கஸ்டடியில் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் திடீரென திடுக்கிடும் சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களில் திருவேங்கடம் என்ற ரவுடி என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்கிறார். ரவுடி திருவேங்கடம் ரெட்டேரி பகுதியில் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்ததாக விசாரணையில் கூறியதையடுத்து அங்கு அழைத்துச் சென்றபோது திடீரென போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றதாகவும், தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் சப்பை கட்டுகிறது இந்த விடியா திமுகவின் காவல்துறை. இயற்கை உபாதை கழிக்க இறக்கி விட்டார்களாம். உடனே தப்பியோட நினைத்த ரவுடியை சுட்டு விட்டார்களாம். அதெப்படிங்க சினிமாவில் வர்ற மாதிரியான திரைக்கதையோட சீனெல்லாம் திமுக ஆட்சியில் மட்டும் அச்சு பிசகாம நடக்குது? விசாரணை படம் பார்த்து முடித்த கையோடு போலி என்கவுண்டர்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று உருகி பேசிய ஸ்டாலினின் ஆட்சியில் என்கவுண்டர் நடக்கிறதே, இதற்கெல்லாம் எப்படி அனுமதி கொடுத்தார்? அல்லது அவரிடம் அனுமதி வாங்காமலேயே காவல்துறையே சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு இந்த என்கவுண்டரை செய்துவிட்டார்களா காவல்துறையினர்? இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. காவல்துறையின் கஸ்டடியில் இருக்கும் ஒருவரை அதிகாலையில் அவசரமாக அழைத்து வந்து சுட்டு கொல்ல வேண்டிய தேவை என்ன வந்தது? கொலை குற்றவாளியை ஆயுதங்கள் பறிமுதல் செய்ய அழைத்துச் செல்லும் போது கைவிலங்கு மாட்டப்பட்டுத்தான் காவல்துறையினர் அழைத்துச் சென்றார்களா என்ற கேள்விகளை எழுப்பினால் யாரை காப்பாற்ற இந்த என்கவுண்டர் என்ற சந்தேகம் வலுவாக எழுகிறதே. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல என்று ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தாரும் அவருடைய கட்சியினரும் சந்தேகிக்கும் சூழலில் காவல்துறையின் இது போன்ற நடவடிக்கைகள் அந்த சந்தேகத்தை மேலும் வலுப்பெற செய்கிறது என்று குறிப்பிட்டதோடு இந்த வழக்கு தொடர்பாக திருவேங்கடம் அளித்த வாக்குமூலம் முழுவதுமாக சீலிடப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். அதோடு மட்டுமின்றி இந்த வழக்கின் விசாரணை மீது நம்பிக்கை இழந்து கொண்டே போவதால் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தார் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் கோரிக்கைக்கு இணங்க இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் தொடர்ந்து இந்த விடியா திமுக அரசிடம் வலியுறுத்தி கொண்டேவும் இருக்கிறார். ஆனால் இவையெல்லாம் இந்த விடியா திமுக அரசின் காதுகளில் கேட்டும் கேட்காதது போல நடித்துக் கொண்டிருக்கிறது. விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஏன் மீண்டும் தலை தூக்குகிறது என்கவுண்டர் கலாச்சாரம்? உண்மை குற்றவாளிகளை கண்டறிய ஏன் இவ்வளவு மெத்தனமாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது விடியா திமுக? யாரை காப்பாற்ற என்கவுண்டரை கையில் எடுத்திருக்கிறது விடியா அரசு? ஒரு நாள் தெரியத்தானே போகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.